ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அதோட கண்டினியூஷன் அண்ட் ஃபைனல் பார்ட் தான் இது. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரியாம்பிள், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு. அந்த வீடியோஸ்லாம் யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா முதல் அந்த வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, ஆல்ரெடி நம்ம யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஒன்றியமும் அதன் எல்லை பரப்பும் அல்லது ஒன்றியமும் அல்லது ஆட்சி பரப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக்ல நம்ம ஆல்ரெடி ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்தாச்சு, என்னென்ன ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேம் சேஞ்ச் பண்றது. ஓகே, நேம் சேஞ்ச் பண்ணது எல்லாத்தையும் பார்க்க போறோம். எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு எப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணாங்க, பழைய நேம் என்ன இருந்தது, இப்போ என்ன நேம் இருக்குது, அது எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது சின்ன வீடியோவாக தான் இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சிட்டிசன்ஷிப்பை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, சரி வாங்க நம்ம இந்த நேம் சேஞ்சஸை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இயரு ஓல்டு நேம், அதாவது பழைய பேர் என்ன இருந்துச்சு, நியூ நேம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க 1950ல். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 1950ல் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டேட். எதுக்காக அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ். ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னா முக்கியமாக இந்தியாவிலேயே மிக அதிகமான மக்கள் தொகை, லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான் இன்னைக்கு. ஓகேங்களா, அப்போ அந்த உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா யுனைடெட் ப்ராவின்சஸ், யூபி, நம்ம யூபின்னு சொல்கிறோம்ல, இப்போ நம்ம உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறத ஷார்ட்டாக யூபின்னு சொல்கிறோம். அதே மாதிரி முன்னாடியும் யூபின்னு தான் இருந்துச்சு, யுனைடெட் ப்ராவின்சஸ், ஐக்கிய மாகாணம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஓகேங்களா, அப்போ 1950ல் தான் என்ன பண்ணுறாங்க, ஐக்கிய மாகாணம் அப்படிங்கிறத உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லி வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க 1969, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா, 1969 நம்ம தமிழ்நாட்டில் மெட்ராஸ் ஸ்டேட், மதராஸ் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேமை நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணுறோம். 1969, 1969. அப்படியே இதில் ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 1996 போட்டுங்க. அதாவது 69 இருக்கா, அது அப்படியே ரிவர்ஸ் எழுதிங்க, 96 எழுதுங்க. 96 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெட்ராஸ் அப்படின்னு இருந்த அந்த நேமை நம்ம சென்னைன்னு மாற்றிருக்கோம். கரெக்டா, நல்லா பாருங்க, மெட்ராஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஊரை மட்டும், அந்த ஒரு ஊரோட பேரை மட்டும் நம்ம சென்னை அப்படின்னு சொல்லி மாற்றினது எப்போனா 1996. இதுவே ஒட்டுமொத்தமாக மதராஸ் மாநிலம் அப்படின்னு இருந்ததை மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்ததை நம்ம தமிழ்நாடுன்னு மாற்றினது 1969. ஓகேங்களா, இந்த ரெண்டே ஞாபகம் வச்சுங்க. இந்த 1969 நேம் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட சிஎம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை. ஓகேங்களா, அண்ணாதுரை அவர் தான் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி 1996ல் மெட்ராஸுங்கிற பேரை சென்னையாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறது யார் அப்படின்னா அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி. ஓகேங்களா, இந்த ரெண்டு டேட்டாவும் பார்த்து வச்சுங்க. இதை அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா மெட்ராஸ் டு சென்னை, அப்படியே போட்டு 1916 போட்டிங்க அப்படின்னா மெட்ராஸ் டு சென்னை, 69 போட்டிங்கன்னா மெட்ராஸ் ஸ்டேட் டு தமிழ்நாடு. ஓகேங்களா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றுங்க. அடுத்து 1973 பாருங்க, மைசூர் அப்படிங்கிற இடத்த நம்ம என்ன பண்ணுறோம், கர்நாடகா அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். ஓகேங்களா, மைசூர் ஸ்டேட் ஆக்சுவலாக மைசூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்நாடகா இருக்குல்ல, அதோட பழைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர், அது நமக்கு தெரியும். அடுத்து 1995ல் பம்பாய், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மும்பையாக மாறி இருக்கு. கரெக்டாக, பம்பாய் அப்படிங்கிற ஊரோட பேரை மும்பைன்னு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, மகாராஷ்டிரா. ஓகே, அண்ட் தென் 2006 உத்தராஞ்சல். ஓகேங்களா, உத்தராஞ்சல் அப்படின்னு சொல்லி இருந்த பேரை நம்ம என்ன பண்ணுறோம், உத்தர்கண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றோம். உத்தராஞ்சல் ஃப்ரம் உத்தர்கண்ட். அதே 2006 பாண்டிச்சேரி, நம்ம இப்போ நிறைய பேர் பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஆக்சுவலி கரண்ட்டாக இருக்கக்கூடிய அஃபீஷியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கிடையாது, புதுச்சேரி. ஓகேங்களா, பாண்டிச்சேரி தான் ஃபர்ஸ்ட் இருந்தது, நம்ம இப்போ புதுச்சேரின்னு மாற்றிட்டோம் ஃப்ரம் 2006. அகைன் 2006 பெங்களூர் வாஸ் ரீநேம்ட் அஸ் பெங்களூரு. இங்கே பாருங்க, ஒரே ஒரு தமிழில் பாருங்க, பெங்களூரு, இந்த ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்துக்கங்க. அண்ட் தென் 2011 ஒரிஷான்னு இருந்ததை ஒடிஷா அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். ஓகேங்களா, ஒரிஷான்னு இருந்ததை ஒடிஷா அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். அகைன் 1991 மட்டும் இது ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். 1991ல் 69th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்,
69வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1991. இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நியூ டெல்லின்னு இருக்குல்ல, அந்த நியூ டெல்லியை நம்ம என்னவா மாற்றிருக்கோம் அப்படின்னா நேஷனல் கேபிட்டல் ஆஃப் நியூ டெல்லின்னு மாற்றிருக்கோம். அதாவது தேசிய தலைநகரம் டெல்லி. அப்போது இப்போ நம்ம டெல்லி அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்கிறோம். பட் ஆனால் உண்மையான அஃபீஷியலாக நம்ம எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா தேசிய தலைநகரம் டெல்லி, அதாவது புது டெல்லி, நியூ டெல்லின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது நியூ டெல்லி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கோம். ஓகேங்களா? இது முக்கியமாக என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட் கேட்பாங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் நம்ம நியூ டெல்லி அப்படிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி. மற்ற யூனியன் டெரிட்டரிக்கும் இந்த டெல்லிங்கிற யூனியன் டெரிட்டரிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு ஸ்பெஷாலிட்டி கூட இருக்குது. ஏன்னா மற்ற எல்லா யூனியன் டெரிட்டரிலையும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை கம்பைன்ட் ஆகி தான் இருக்கும். எய்தர் ஒன் ஸ்டேட் ஆர் டூ ஸ்டேட் ஆர் எய்தர் டூ யூனியன் டெரிட்டரிஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டு கூடயோ இல்லை யூனியன் டெரிட்டரியோ கம்பைன் ஆகிருக்கும். ஆனால் நியூ டெல்லி, அதாவது நேஷனல் கேபிட்டல் ஆஃப் நியூ டெல்லி, விச் இஸ் த ஒன்லி யூனியன் டெரிட்டரி that have a own high court. ஓகேங்களா? அப்போ நியூ டெல்லி ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டேட் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகாது. இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம அகைன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட், ஓகேங்களா, ஜுடிஷியரியை பற்றி பார்க்கும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான் நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் நேம் சேஞ்ச் பண்ண அதற்கான வரலாறு. இந்த இயரு, இந்த பழைய பேர் மேக்ஸிமம் ஞாபகம் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த இயர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. அதில் முக்கியமாக 1991 டெல்லியோட இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க, மறக்கிறாங்க. ஓகேவா? இதோட நமக்கு இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படிங்கிற ஒரு பெரிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த டாப்பிக்கில் நம்ம சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற அந்த பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகேங்களா? அந்த பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் டாப்பிக்கோட நம்ம மீண்டும் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நமக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு வரும். நீங்கள் அப்டேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கலாம். தேங்க்யூ டு ஆல். அடுத்து நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.